பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவோடு வாழ்வது சந்தோஷம் தானே, துக்கமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இயேசுவோடு நடந்தாலும் கூட இன்னும் மற்றவங்க நற்பமாக பேசுகிறாங்க, மற்றவங்க குறை சொல்லக்கூடிய அளவு தான் என் வாழ்க்கை இருக்குது, இயேசுவோடு நடந்து வாழ்ந்து என்னத்தை கண்டன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். யோசுவா 3:7 அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாருடைய கண்களுக்கு முன்பாக? உன்னை அற்பமாய் நினைக்கிறவங்க, உன்னை அசட்டை பண்ணுறவங்க, இயேசுவை தேடி என்னத்தை கண்ட நீ பரிகாசம் பண்ணுறவங்க, நீ ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறவங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணினார். அவர் மீது பொறாமை கொண்ட அதிகாரிகள் அவர் அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க வெட்கப்பட்டு போகும்படி தேவன் அவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். பாருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்த கர்த்தரோட இணைந்திருந்ததுனால கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ஏழை குடும்பம். எப்பவும் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தாயார் மாலை நேரமானால் சர்ச்சை திறந்திருக்கும், போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பார்க்க போனால் கூட ஒரு சின்ன வியாபாரம் கடை வச்சுருந்தாங்க. அந்த ஒட்டி இருக்கிற வீட்டில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, இயேசுவை தேடி உனக்கு என்ன கிடைச்சிரு? இந்த ஒரு சின்ன ஓட்டு கடை தான் வச்சுருக்கிற, இன்னும் தரித்திர ஏழையில் தான் இருக்கிற, அப்படி தான் மற்றவங்க அற்பமாக பேசினாங்க. ஆனால் அவங்க யாரு குறித்தும் கவலைப்படாமல் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டாங்க. அவனுடைய விளைவு இன்றைக்கு ஆண்டவர் அவளுக்கு பெரிய பிஸ்னஸை கொடுத்து, அவருடைய பிள்ளைகளுக்கு தொழிலை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி இருக்கிறார். அதே மக்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரை தேடுனா அந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார் இவங்களை. நீ ஆண்டவரை தேடுனால நம்ம பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எந்த மக்கள் அற்பமாக நினைத்தாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பயப்படாதங்க. ஆண்டவரே, நீர் என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று அவரை துதிங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதங்க. தகப்பனே, எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் நீர். இன்றைக்கு நாங்கள் கடந்து செல்கிற அவமானங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள், அற்பமான வார்த்தைகள், இதையெல்லாம் கேட்டு மனம் சோர்ந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை கனப்படுத்த போகிற அன்பிற்காய் நன்றி. இதோ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இவளை அற்பமாய் எண்ணின பேசின மக்களுக்கு மத்தியில் கனப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.